ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபியூல் போடுறதுக்கோசரம் போயிட்டுருக்கோம். போட்டுட்டு நம்ம எங்கே கிளம்புறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் தாங்க கைஸ் கிளம்பிட்டுருக்கோம். ஒசூர் குரங்குச்சாவடிக்கு போயிட்டுருக்கோம். என்னடா ஒசூர் குரங்குச்சாவடியில் அப்படி என்னடா உனக்கு வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அங்கே ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் போகணும்னு. பட்டு நம்மளால் போக முடியல. பட் இந்த டைம் போயிடலாம். குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ₹500 ஃபவர். நம்பவே இல்லை. டேங்க்கு நம்பவே இல்லை. என்ன லுக்கு? வெள்ளையாகறனா? ஏங்க, நம்ம வண்டிக்கு கலர் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஆக்சுவலாக அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடத்துல அதையும் விசாரிச்சுக்கலான்னு இருக்காங்க. அதாவது எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன ரேட்டு கொடுத்தா எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம விசாரிச்சுக்கிட்டு அங்கேயும் ஒரு வீடியோ விளாக் எடுத்துகிட்டு வரணுங்க. நீங்கள் எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்ஆரை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். ஹார்ட் ட்ரேசர் ஹெச்ஆரை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். அவரை பார்த்து ஒரு வீடியோ விளாக் எடுத்துகிட்டு வண்டி ஆல்ட்ரேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், வண்டி கொண்டாந்து விட்டா எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக ஆல்தவே வந்தாச்சு பக்கமாக. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, தலைவர் வழிவிடுவார்னு பார்த்தா ஏங்க என்னங்க முன்னாடி ஒரு குழந்தை தூங்க வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஆபத்து, இந்த மாதிரி போகவே கூடாது. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க.
ஒரு நிமிஷம் இப்போ பாருங்கள், முன்னாடி அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குங்க கைஸ். ஆனால் நெடுவாக வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து சரி மொடஞ்சாடியிலேருந்து அண்ணாண்டா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மேம்பாலம் தான் கைஸ் கட்டிகிட்ருக்காங்க. எல்லா பக்கமும் மேம்பாலம். ஆமாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம மேப்பை செக் பண்ணி பார்த்துப்போம். கரெக்டான லொக்கேஷனில் தான் போயிட்டுருக்கோமா. டாடா டாடா. அந்த குழந்தை க்யூட்டாக கை கட்டுதுங்க, ரொம்ப ஸோ ஸ்வீட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்கு. டாட்டா. ஐயோ அடிக்கடி காட்டிகிட்டே இருக்குங்க, ஸோ க்யூட்டுங்க. ஹாய், நம்ம லொக்கேஷன் பார்த்துக்கலாங்க. அந்த குழந்தை வந்து க்யூட்டாக நம்மளுக்கு கையை காட்டிக்கிட்டே போச்சுங்க, ஸோ ஸ்வீட்லிங்க. அதாவதுங்க நம்ம பைக்கில் போகும்போது இந்த மாதிரி க்யூட்டாக அந்த பாப்பா கையை காட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கையை காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளே அறியாமல் நம்ம அப்படியே ஒரு குஷி ஆயிடுறோங்க, ஜாலியாக. பாரு நமக்கு அந்த குழந்தை கையை காட்டுது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியாகிடுதுங்க. இங்கே நம்ம போக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆக்சுவலாக ஊட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 3 டைம் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா, ஓகே எல்லாமே பக்கா, பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூஜை சாமானம், இந்த எலுமிச்சை பழம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியவே வாங்கிட்டு வர்றது எவ்வளவோ நமக்கு பெட்டருங்க. ஏன்னா அங்கே வந்து ரேட் ரொம்ப அதிகங்க. நார்மல் டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா வைக்கிறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் எப்படி பார்த்தாலும் 5 ரூபா எலுமிச்சப்பழம் வந்து ரொம்ப கடுகு மாதிரி சின்னதாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி எலுமிச்சப்பழம் தாங்க அதிகம். மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா 10 ரூபா லிமிட்டுங்க, அது ஓகேன்னு சொல்லலாம். பட் 20 ரூபா அப்படின்றாங்க ஒரே ஒரு எலுமிச்சப்பழம். அது வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணவே மாட்டேன், ரொம்ப ஜாஸ்தி அது. நம்ம என்ன ஊரில் இருக்கிறோம்னே தெரியாத அளவுக்கு இருக்குங்க இந்த இடம். நம்மளை ரொம்ப பேடுங்க. நம்ம மொபைல் ஹோல்டர் ஆர்டர் போட்டிருக்கேங்க, இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளான்னைக்கு தான் நமக்கு வந்து மொபைல் ஹோல்டர் நம்ம கைக்கு வரும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாயோட கைக்கு வந்து வரலைங்களாம், பேக்கப் பண்ணிட்டாங்களாம். இன்னும் டெலிவரி பாய் கைக்கு வந்தவொடனே அடுத்து நமக்கு தான் ரீச் ஆயிருங்க. காய்ஸ்
நம்ம ஹெச்ஆர் ரூட்டுக்கு போகிறதுக்கு நம்ம மட்டும்தான் கைஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் யோசிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொபைல் ஹோல்டர் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனு வீடியோமீட்டர் இருக்கு இல்லைங்க கைஸ், அவத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மேப் போட்டு அங்கே வச்சுட்டேன். எங்கே ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு தான் பல்ட்டி அடிச்சுது, மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டை வந்து என்னடா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ரோடு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்க. ஒரு நாள் நமக்கு ஒரு நாள் வருங்க, எப்படின்னா ஏமாடி ஆயாடி செல்லுகளுக்கு அவதாரம் இருந்தால் சரி, அது என்ன நமக்குன்னு ஒரு நாள் வரும்னா நம்மளே இந்த மாதிரி ஒரு நாள் தேடிட்டு வருவாங்க. அதாவது அந்த இடத்துல நான் இருப்பேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னை தேடிட்டு வர மாதிரி நானும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பேன். ஒரு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கும். மொபைல் மட்டும் கீழே ஓமம் தான் போதுண்டா தங்கம். யாருப்பாது போலீஸா கூர்க்காவானே தெரியலைங்க. அம்மை பொறுமையாக ஏற்றி இறக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம செல்லு வந்து பார்த்திங்கன்னா 3000 கொடுத்து டச்சு மாற்றணும். டச்சு போயிடுச்சு, அது டிஸ்பிளேவே போயிடுச்சுன்னு மாற்றணும். மறுபடியும்லாம் நம்மளால் முடியாது. நீங்கள் கரெக்டான வழியில் தான் போகிறோமா? யாருக்கிட்டையுமே நான் கேட்கல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு. இருங்க, யாராவது இருந்தால் ஃபஸ்ட்டு கேட்போம். ஆல்ரெடி இன்னும் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, பட் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், யார்கிட்டையும் விசாரிப்போம். அச்சார் யூடியூபர். யூடியூபர். புரியல. ஆமாம். அப்படிங்களா? தெரியாதுங்களே, புதுசு. அப்படிங்களா? எந்த வழியில் போகணும்? சரி, நான் இப்படி வந்தேன். நான் இந்தாண்ட சைடு வந்தேன். ஓகே, சரி, ஓகே. ஓகே. இங்கேயே தான். கடிச்சிட போதுரா. என்னக்கா? சரி, ஓகேக்கா. பரவாயில்லைங்க, கரெக்டாக வழி சொல்லிட்டாங்க காய்ஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். அச்சிச்சு 2 வழி பெரியதா. காய்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதான். பட்டு யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. காய்ஸ் பைக் பார்த்தீங்களா? ஒரு வீடியோ தான், பட் அவர் இருக்காரான்னு தெரியல. ZX 10R 4 wheel இன்ஜின். ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு கைஸ். ரொம்ப நாள் கனவு கைஸ் பைக்கு. பட் யாரும் இல்லையாட்ருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப் கூட இங்கே தான் நின்றுட்டுருக்கு. நம்ம HR எடுத்த ஜீப். சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்ம நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியே போயிட்டு வரோமா. பட்டு ZX 10R இருந்தது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கைஸ்.
பக்கத்தில் விநாயகர் விநாயகா. ஓகே, வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே, கூல். ஆனால் பரவாயில்லைங்க, எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. சரி, ஓகேண்ணா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ரஸ் சொன்னார். இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாத போச்சு, அதுதான் சின்ன மன வருத்தமாக இருக்குங்க. சரி வாங்க, நேராக போய் கடையிலே கேட்டு பார்ப்போம். கடை எதுன்னு தெரியாது. எஸ், நம்மளுடைய பேட் லக் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹெச்ஆரை பார்க்க முடியல. ஹார்ட் ரேசர் ஹெச்ஆரை நம்மளால் பார்க்க முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து அவரை பார்த்து ஒரு வீடியோ விளாக் போட்டுடலாம். அதேமாதிரி ரைட் பண்ணுற எல்லா பர்சனும் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் முக்கியம். ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி எடுக்காதீங்க. நம்ம சேனலுக்கு யாரும் பர்சனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்காங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ், பாய்.